11th Standard Accountancy, Chapter 3, Illustration Sum number 6. Jayasili is a sole proprietor having a provision store. Following are the transaction during the month of January 2018. Journalize them. ஸோ ஜெயசிலிங்கிறவங்க என்ன செய்கிறாங்க, ப்ரொவிஷன் ஸ்டோர்னால் என்ன அர்த்தம், மளிகை கடை நடத்துகிறாங்க. ஓகேவா. சோல் ப்ரொப்ரைட்டர்னால் தனியால் மளிகை கடை ரன் பண்ணுறாங்க. ஸோ ஜனவரி மாதம் 2018 அவங்க என்னென்ன டிரான்சாக்ஷன்லாம் அந்த மளிகை கடையில் ப்ரொவிஷன் ஸ்டோரில் பண்ணாங்கன்ற டீட்டெயில்ஸை இங்கே கொடுத்துருக்காங்க, இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும், ஜேர்னலைஸ் தம். நம்ம என்ன பண்ணணும், பாஸ் ஜேர்னல் என்ட்ரி. ஸோ ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், ஹெட்டிங் போட்டுக்கணும். ஓகே, யாரோட புக் இது, ஜெயசீலியோட புக்கு. அவங்களோட மளிகை கடை ரன் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களோட புக்கு. அதனால் ஹெட்டிங் என்ன எழுதணும், இந்த புக்ஸ் ஆஃப் ஜெயசீலி. ஜேர்னல் என்ட்ரிஸ் நம்ம என்ன பாஸ் பண்ண போகிறோம், ஜேர்னல் என்ட்ரிஸ் கொடுத்துருக்க டிரான்சாக்ஷனை வச்சு ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ண போகிறோம். ஓகேவா. ஸோ டேட் என்ன கொடுத்துருக்காங்க, 2008. ஸோ ஃபார்மேட் என்னது, ஜேர்னல் என்ட்ரியோட ஃபார்மேட் வந்து 5 காலமாக பிரிச்சிருக்காங்க. டேட், பர்டிகுலர்ஸ், எல்எஃப், டெபிட் அண்டு கிரெடிட், ருபீஸ். ஓகே. ஸோ டேட் காலத்தில் நம்ம என்ன செஞ்சிடணும், ஜான்வரி மந்த் 2018 அப்படியே கான்ஸ்டண்ட்டாக வரும். என்னென்ன டேட்டில் அவங்க டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்க, இல்லை நம்பர் டிரான்சாக்ஷன் நம்பர் 1, 2, 3 அந்த ஆர்டராக இருந்தாலும் அந்த ஆர்டர் பிரகாரம் அங்கே டேட் காலத்தில் நம்ம எழுதிக்கணும். இங்கே 1, 2, 3 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம டேட் காலத்தில் அதே மாதிரி எழுதணும். ஃபஸ்ட்டு கமன்ஸ்டு பிஸ்னஸ் வித் கேஷ் 80,000 ருபீஸ். ஜெயசீலி என்ன பண்ணியிருக்காங்க, கமன்ஸ்டு பிஸ்னஸ் வித் கேஷ்னால் 80,000 ரூபா பணம் போட்டு, கேஷ்னால் என்ன அர்த்தம், பணம் போட்டு கமன்ஸ்டு பிஸ்னஸ்னால் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கணும், என்னென்ன அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகிருக்குன்னு பார்க்கணும். கேஷ் அக்கௌண்ட் அண்டு கமன்ஸ்டு பிஸ்னஸ்னால் கேஷை முதலீடாக போட்டு தொழிலை தொடங்கியிருக்காங்க. முதலீடுனா என்ன அர்த்தம், கேபிட்டல். ஸோ கேஷ் அண்டு கேபிட்டல் 2 அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகிருக்கு. ஓகேவா. எவ்வளோ ரூபாய், 80,000 ருபீஸ் போட்டிருக்காங்க. ஸோ கேஷை முதலீடாக போட்டு அவங்க தொழில் தொடங்கியிருக்காங்க. அப்போது கேஷ் அக்கௌண்ட் என்ன ஆகுது, அதிகமாகுது. கேஷுங்கிறது என்னது, சொத்தில் வரும், அசட்டில் வரும். ஸோ அசட் அக்கௌண்ட் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ எப்பப்பெல்லாம் அசட் அக்கௌண்ட் இன்க்ரீஸ் ஆகுதோ அதை நம்ம டெபிட் பண்ணணும். அசட் அக்கௌண்ட்டு சொத்தோட மதிப்பு உயரும் போது அதை டெபிட் பண்ணணும். எதனால் சொத்தோட மதிப்பு உயருது, கேஷ் உள்ளே வர்றதுனால. 80,000 ரூபா பணம் தொழிலுக்குள்ளே வர்றதுனால சொத்தோட மதிப்பு உயருது. அதனால் கேஷ் அக்கௌண்ட் டெட்டார். கேஷ் டெபிட் த ரிசீவர். ஸோ கேஷ் இஸ் த ரிசீவர். நம்ம கேஷை டெபிட் பண்ணிட்டோம். அது எதனால் கேஷ் வருது, ஜெயசீலி முதல் போடுறாங்க, 80,000 ரூபா பணம் போட்டு தொழில் தொடங்குறாங்க, ஸ்டார்டட் பிஸ்னஸ். ஓகேவா. முதல்னா என்ன அர்த்தம், கேபிட்டல். அப்போ எப்பப்பெல்லாம் கேபிட்டல் அக்கௌண்ட் இன்க்ரீஸ் ஆகுது, ஸோ கேபிட்டல் என்ன ஆகுது, உயருது, முதலீடு அதிகமாகுது. 80,000 ரூபா தொழிலில் முதலீடு அதிகமாகிறதுனால அதை கிரெடிட் பண்ணணும். ஸோ கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் 80,000 ருபீஸ் டு ஜெயசீலி கேபிட்டல் அக்கௌண்ட் 80,000 ருபீஸ். நரேஷனில் நீங்கள் கண்டிப்பாக நரேஷன் எழுதணும். உங்களுக்கு எழுத தெரியலனா என்ன டிரான்சாக்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே இங்கே காப்பி பண்ணணும். ஆனால் கண்டிப்பாக நரேஷன் எழுதணும். ஜெயசீலிஸ் கமன்ஸ்டு பிஸ்னஸ் வித் கேஷ். நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன், டெபாசிட்டட் கேஷ் வித் பேங்க். ஹவு மச் ருபீஸ், 40,000 ரூபா. ஓகேவா. என்னென்ன அக்கௌண்ட் ஃபஸ்ட்டு இன்வால்வ் ஆகிருக்கு, கேஷ் அக்கௌண்ட் அண்ட் பேங்க் அக்கௌண்ட். கேஷ் அக்கௌண்ட், பேங்க் அக்கௌண்ட் ரெண்டுமே என்ன அக்கௌண்ட்டு, அசட்டில் வரும், கம்ஸ் அண்டர் அசட். அசட்னா என்னன்னு சொல்லியிருக்கேன், சொத்துக்கள்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா. ஸோ நீங்கள் என்ன, ஜெயசீலி என்ன பண்ணுறாங்க, அவங்க கையில் இருக்க கேஷ் 40,000 ரூபா பணத்தை பேங்க்கில் அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் அந்த 40,000 ரூபாய் கொண்டு போய் போட்டுடுறாங்க. அதுக்கு என்ன ஜேர்னல் என்ட்ரி வரும், ஸோ பேங்க் அக்கௌண்ட்டு அதிகமாகுது. அவங்க கையில் இருக்க பணத்தை என்ன செஞ்சிடுறாங்க, 40,000 ரூபா பணத்தை பேங்க்கில் போட்டதுனால கேஷ் பேங்க் ரெண்டுமே அசட் இல்லையா, சொத்துக்கள். ஸோ சொத்தோட மதிப்பு பேங்க்கில் அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் 40,000 ரூபா போட்டதுனால அவங்களோட சொத்துக்களோட மதிப்பு உயருது. சொத்தோட மதிப்பு உயர்ந்ததுன்னா எப்போவுமே நம்ம டெபிட் பண்ணணும். ஓகேவா. டெபிட் த ரிசீவர். ஸோ பேங்க் தான் ரிசீவ் பண்ணுது. 40,000 ரூபா கேஷை யார் ரிசீவ் பண்ணுறாங்க, பேங்க். எதன் மூலமாக சொத்து உயருது, பேங்க் அக்கௌண்ட் அதிகமானதுனால சொத்தோட மதிப்பும் அதிகமாகுது. அதனால் டெபிட் பண்ணிடுறோம்.
ஸோ இவங்க இன்னொன்று கேஷ் அவங்க கையை விட்டு வெளில போகுது. அவங்க கையில் இருக்கிற 40,000 ரூபா பணத்தை என்ன பண்ணிடுறாங்க, பேங்க்கில் முதலீடு போட்டுறாங்க. ஸோ கேஷ் என்ன ஆகிடுது, அவங்கள விட்டு வெளில போயிடுது. ஸோ கேஷு பேங்க் ரெண்டுமே சொத்துக்கள் தான். இப்போ கேஷோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது கேஷ் 40,000 ரூபா பணம் அங்கே கையை விட்டு வெளில போகிறதுனால அசட்டோட மதிப்பு என்ன ஆகுது, இங்கே குறையுது. அசட்டோட மதிப்பு குறைஞ்சதுன்னா கிரெடிட் பண்ணணும். ஓகேவா? ஸோ எதனால் அசட்டோட மதிப்பு குறையுது, கேஷு 40,000 ரூபா வெளியில் அவங்க கையை விட்டு வெளில போனதுனால குறையுது. அதனால் கேஷை கிரெடிட் பண்ணணும். ஸோ பேங்க் இஸ் த ரிசீவர், டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். ஹூ இஸ் த கிவர், கேஷ் த கிவர். கேஷை கொடுக்குறாங்க, பேங்க்கில் போடுறாங்க, டெபாசிட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ டிரான்சாக்ஷன் நரேஷன் வந்து டெபாசிட்டட் கேஷ் இன்டு பேங்க். அடுத்தது பர்ச்சேஸ்டு குட்ஸ் பை பேயிங் கேஷ் 5,000 rupees. என்னென்ன அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகுது, பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் அண்டு கேஷ் அக்கௌண்ட், 2 அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகிருக்கு. அதாவது பர்ச்சேஸ்டு குட்ஸ்னால் பொருள் வாங்குகிறாங்க. எப்படி வாங்குகிறாங்க, பணம் கொடுத்து பொருள், 5,000 ரூபா பணம் கொடுத்து பொருள் வாங்குகிறாங்க. என்ன குட்ஸுன்னு மென்ஷன் பண்ணல. அதனால் பர்ச்சேஸ்டு குட்ஸ்னாலே நம்ம என்ன டேர்ம் யூஸ் பண்ணணும், பர்ச்சேசஸ். கூட்ஸ்னு வந்தாலே என்ன செய்யணும், பர்ச்சேசஸ்ன்னு யூஸ் பண்ணணும். 5,000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பொருள் வாங்குறாங்க. ஸோ அது என்ன ஆகுது, எக்ஸ்பென்சஸ், செலவு தானே. எந்த பொருள் வாங்கினாலும் அது நமக்கு செலவு. எக்ஸ்பென்சஸ் இன்க்ரீசஸ். எக்ஸ்பென்சஸ் எப்போல்லாம் உயருதோ அப்போ என்ன ஆகுது, டெபிட் பண்ணணும். ஆல் த எக்ஸ்பென்சஸ் இஸ் டு பி டெபிட்டட். ஸோ பொருள் வாங்குறதுனால, பர்ச்சேஸ் பண்ணுறதுனால எக்ஸ்பென்சஸ் அதிகமாகுது. அதனால் அதை டெபிட் பண்ணுறோம். எதுனா கேஷ் பணம் கொடுத்து பொருள் வாங்குறாங்க இல்லையா, அதனால் என்ன ஆகிடுது, கேஷ் அக்கௌண்ட்டு கேஷ் 5,000 ரூபா பணம் வெளியில் போகுது. 5,000 ரூபா வெளில போச்சுன்னா அசட்டோட மதிப்பு என்ன ஆகுது, குறையுது. 5,000 ரூபா அசட்டோட மதிப்பு குறையுது. எதனால் குறையுது, பணம் வெளில போய் பொருள் வாங்கினதுனால. அப்போது அசட் அக்கௌண்ட் குறைஞ்சிதுன்னா எப்போவுமே கிரெடிட் பண்ணணும். ஸோ கேஷ் இஸ் த கிவர். ஸோ கிரெடிட் த கிவர். அதனால் கேஷை கிரெடிட் பண்ணிடணும். அசட்டோட மதிப்பு குறையிறதுனால கேஷை கிரெடிட் பண்ணிடணும். நரேஷன் வந்து கூட்ஸ் பர்ச்சேஸ்டு பை கேஷ். தென் பர்ச்சேஸ்டு கூட்ஸ் ஃப்ரம் லிப்டன் அண்ட் கோ ஆன் கிரெடிட். என்னென்ன அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகிருக்கு, பர்ச்சேஸ்டு கூட்ஸு லிப்டன் அண்ட் கோ. லிப்டன் அண்ட் கோங்கிறவங்க கிட்டேருந்து பொருள் வாங்குறாங்க. ஜெய்சிலிங்கிறவங்க என்ன செய்கிறாங்க, பொருள் வாங்குறாங்க. எதுக்கு வாங்குறாங்க, பணம் கொடுத்து பொருள் வாங்குறாங்களா, கடனுக்கு வாங்குறாங்களா. ஆன் கிரெடிட்னா என்ன அர்த்தம், கடன். கடனுக்கு 10,000 ரூபாய்க்கு மதிப்புள்ள பொருளை லிப்டன் அண்ட் கோ கிட்டேருந்து கடனுக்கு வாங்குறாங்க. ஓகேவா? ஸோ என்னென்ன அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகிருக்குது, பர்ச்சேஸ்டு குட்ஸு லிப்டன் அண்ட் கோ. பர்ச்சேஸ்டு குட்ஸ்னால் என்ன அர்த்தம், பர்ச்சேசஸ்ன்னு அர்த்தம் இல்லையா. லிப்டன் அண்ட் கோட்டேருந்து கடன் வாங்குறாங்க. ஸோ பர்ச்சேஸ் பண்ணுற 10,000 ரூபாய்க்கு பொருள் வாங்குறாங்க லிப்டன் அண்ட் கோ. அப்போது எக்ஸ்பென்சஸ், பர்ச்சேசஸ்னாலே செலவு 10,000 ரூபா செலவு அதிகமாகிடுச்சு. எக்ஸ்பென்சஸ் அதிகமாகிடுச்சுன்னா நம்ம எப்போவுமே ஆஸ் பர் த ஃபார்மேட் எக்ஸ்பென்சஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டெபிட் பண்ணணும். ஸோ பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டெட் ஆர் 10,000 rupees. யார்கிட்ட வந்து கடன் வாங்குறாங்க, லிப்டன் அண்ட் கோக்கிட்டேருந்து கடன் வாங்குறாங்க. இப்போ 10,000 ரூபாய்க்கு பணம் கொடுத்து நம்ம பொருள் வாங்கினோம்னா நம்ம அவங்களோட நேமை எழுதி வச்சுக்க மாட்டோம். இதே 10,000 ரூபாய்க்கு கடன் வாங்கினோம்னா நம்ம என்ன செய்வோம், அந்த கடன்காரரோட பேரை எழுதி வச்சுக்குவோம். ஸோ லிப்டன் அண்ட் கோக்கு ஜெயசீலிங்கிறவங்க கடன் பட்டிருக்காங்க, லயாபிலிட்டிஸ். ஓகேவா? 10,000 ரூபா ஜெயசீலி வந்து லிப்டன் அண்ட் கோக்கிட்ட கடன் பட்டிருக்காங்க. அப்போ லயாபிலிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 10,000 ரூபா கடன் வந்து லிப்டன் அண்ட் கோ மூலமாக, ஏன்னா அவங்கக்கிட்ட கடன் வாங்கி பொருள் வாங்கினதுனா 10,000 ரூபாய்க்கு கடன் கொடுத்து கடனுக்கு லிப்டன் அண்ட் கோக்கிட்ட பொருள் வாங்கினதுனால இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அவங்களோட கடனோட மதிப்பு இன்க்ரீஸ் ஆனதுனால கிரெடிட் பண்ணணும். கடனோட மதிப்பு இன்க்ரீஸ் ஆச்சுனாலே கிரெடிட் பண்ணணும். யாரோட பேரில் கடன் வாங்கியிருக்காங்க, யார்கிட்ட கடன் வாங்கியிருக்காங்க, லிப்டன் அண்ட் கோக்கிட்டேருந்து. அதனால் என்ன செய்யணும், லிப்டன் அக்கௌண்ட் கிரெடிட் பண்ணணும். ஓகேவா? லயாபிலிட்டி கடன் அதிகமானால் கிரெடிட் பண்ணணும். சொத்துக்களோட மதிப்பு அதிகமானால் டெபிட் பண்ணணும். கடனோட மதிப்பு அதிகமானால் கிரெடிட் பண்ணணும். நரேஷன் வந்து குட்ஸ் பர்ச்சேஸ்ட் ஆன் கிரெடிட். அடுத்தது சோல்டு குட்ஸ் டு ஜாய் அண்ட் ரிசீவ்டு கேஷ் 11,000 rupees. ஸோ சோல்டு குட்ஸ்னால் என்ன அர்த்தம், விற்கிறாங்க. எவ்வளோ ரூபாய்க்கு, 11,000 ரூபா மதிப்புள்ள பொருளை வந்து விற்கிறாங்க. அப்போ என்னென்ன அக்கௌண்ட்டு எதுக்கு விற்கிறாங்க, கேஷுக்கு விற்கிறாங்க. ஸோ 11,000 ரூபா பொருள் விற்கிறாங்க, பணம் உள்ளே வருது, கேஷ் ரிசீவ்டு.
அப்போ என்னென்ன அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகிருக்கு? சோல்டு அக்கௌண்ட் அண்டு கேஷ் அக்கௌண்ட். சேல்ஸ் அக்கௌண்ட்டும் கேஷ் அக்கௌண்ட்டும் இன்வால்வ் ஆகிருக்கு. ஸோ எப்போவுமே இப்போ ஒரு பொருளை விற்றோம்னாக்கா என்ன ஆகுது? அங்கே சேல்ஸ் நடக்குது. அப்போது கேஷ் உள்ளே வரும். பொருளை விற்றாலே நமக்கு என்ன வரும்? கேஷ் உள்ளே வரும். நம்ம கைக்கு பணம் கிடைக்கும். அப்போது கேஷ் அக்கௌண்ட்டு இன்க்ரீஸ் ஆகுது. 11,000 கேஷ் அக்கௌண்ட்டு இன்க்ரீஸ் ஆகுது. கேஷ் அக்கௌண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அசட் அக்கௌண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். எப்பப்பெல்லாம் அசட் அக்கௌண்ட் 11,000 அசட்டோட சொத்துக்களோட மதிப்பு உயர்ந்ததுன்னா நம்ம அதை டெபிட் பண்ணணும். ஏன்னா பணம் உள்ளே வந்திருக்கு. ஓகேவா? ஸோ பணம் உள்ளே வந்ததுனாலே டெபிட் த ரிசீவர். ஓகேவா? கேஷ். ஸோ கேஷ் இஸ் த ரிசீவர். நம்ம கேஷை டெபிட் பண்ணிட்டோம் 11,000 ருபீஸ். டு சேல்ஸ் அக்கௌண்ட். சேல்ஸ் பண்ணதுனால நமக்கு என்ன வந்திருக்கு? ரெவன்யூ வந்திருக்கு, இன்கம் வந்திருக்கு. ஸோ ரெவன்யூ எப்பப்பெல்லாம் இன்க்ரீஸ் ஆகுதோ, ரெவன்யூ அக்கௌண்ட் என்ன இருக்குது? 11,000 சேல்ஸ் பண்ணதுனால ரெவன்யூ அக்கௌண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆஸ் பர் த ஃபார்மேட் கிரெடிட் பண்ணணும். ஓகேவா? ஸோ டு சேல்ஸ் அக்கௌண்ட். நரேஷன் அது கேஷ் சேல்ஸ் மேடு. கேஷ் உள்ளே வந்திருக்கு. கேஷ் இஸ் த ரிசீவர். டெபிட் த ரிசீவர். டெபிட் பண்ணிட்டோம். சேல்ஸ் மூலமாக ரெவன்யூ வந்திருக்கு. நம்ம ஒரு பொருளை விற்றது மூலமாக ரெவன்யூ 11,000 ரெவன்யூ அதிகமாக இருக்குது. இன்கம் அதிகமாக இருக்குது. அப்போ இன்கம் அதிகமாச்சுன்னா நம்ம கிரெடிட் பண்ணணும் ஆஸ் பர் த ஃபார்மேட். ஓகேவா? அடுத்தது பெய்டு சேலரிஸ் பை கேஷ். ஸோ என்ன செய்கிறாங்க? சம்பளம் போடுறாங்க. பெய்டு சேலரிஸ் பை கேஷ்னாக்க என்னென்ன அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகிருக்குன்னு ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணிக்கணும். சேலரி அக்கௌண்ட் அண்டு கேஷ் அக்கௌண்ட். எவ்வளோ ரூபா? 5,000 அவங்க ஒர்க்கருக்கு 5,000 சம்பளம் போடுறாங்க. அப்போ சம்பளம் போடும்போது என்ன ஆகிடுது? சேலரிஸுங்கிறது ஒரு எக்ஸ்பென்சஸ். கடைக்காரங்களை முதலாளியை பொறுத்த வரைக்கும் என்ன சம்பளம் போடும்போது அது ஒரு செலவு இல்லையா? அப்போ எக்ஸ்பென்சஸ் இன்க்ரீஸ் ஆகுது. சம்பளம் போடும்போது எக்ஸ்பென்சஸ் கேஷ் பெய்டுறாங்க. பெய்டு சேலரினாலே செலவு. 5,000 செலவு இன்க்ரீஸ் ஆகும்போது எப்போவுமே ஆல் தி எக்ஸ்பென்சஸ் இஸ் டு பி டெபிட்டேட். ஸோ டெபிட் பண்ணிடுறோம். சேலரிஸை டெபிட் பண்ணிடுறோம். கேஷ் இப்போ சம்பளம் கொடுக்கும்போது 5,000 கேஷ் ஒர்க்கருக்கு கொடுக்கும்போது கேஷு கையை விட்டு ஓனரோட கையை விட்டு பணம் என்ன போகுது? 5,000 பணம் வெளில போகும்போது அசட்டோட மதிப்பு குறையுது. ஸோ அசட்டோட மதிப்பு குறைஞ்சிதுன்னா கிரெடிட் பண்ணணும் ஆஸ் பர் த ஃபார்மேட். அசட்டோட மதிப்பு குறையிறதுனால கிரெடிட் பண்ணணும். எதனால் குறையுது? கேஷ் வெளில போகிறதுனால குறையுது. அதனால் கேஷ் அக்கௌண்ட் இஸ் டு பி கிரெடிட்டட் டு கேஷ் அக்கௌண்ட். சேலரின்ற பேரில் வெளில போகுது. எக்ஸ்பென்சஸ் செலவாகிறதுனால டெபிட் பண்ணுறோம். செலவு அதிகமாகச்சுன்னா டெபிட் பண்ணுறோம். எதனால்? ஸோ சேலரி போடுறதுனால கேஷ் வெளியில் போகுது ஓனரை விட்டு. ஸோ கேஷ் வெளியில் போச்சுனாலே கிரெடிட் த கிவர். கேஷு கொடுக்குறாங்க, அதனால் அதை கிரெடிட் பண்ணுறோம். ஸோ சேலரி பெய்டு. நெக்ஸ்ட் பெய்டு லிப்டன் அண்ட் கோ பை செக் ஃபார் பர்ச்சேசஸ் மேட் ஆன் 4th January. ஸோ லிப்டன் அண்ட் கோ கிட்டக்க January 4th அன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்க? ஜெயசீலிங்கிறவங்க கடனுக்கு பொருள் வாங்கியிருக்காங்க. 10,000 மதிப்புள்ள பொருளை லிப்டன் அண்ட் கோ கிட்டேருந்து கடனுக்கு வாங்கியிருக்காங்க இல்லையா? அப்போ வாங்கும்போது ₹1 கூட கொடுக்கல. ஆனால் என்ன சொல்கிறாங்க? நான் சீக்கிரம் கொடுத்துருவேன் ப்ராமிஸ் பண்ணுறாங்க. ஜெயசீலி லிப்டன் அண்ட் கோ கிட்ட ப்ராமிஸ் பண்ணுறாங்க. அதன் பிரகாரம் January 7th அன்றைக்கி என்ன பண்ணுறாங்க? லிப்டன் அண்ட் கோ கிட்டக்க அந்த 10,000 கடன் வாங்கினாங்க இல்லையா? அதை ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. அந்த பணத்தை கட்டிட்டாங்க. அப்போது அவங்க ஃபஸ்ட்டு கடன் வாங்கும்போது அவங்களுடைய கடனோட மதிப்பு ஏறிடுச்சு. அதனால் கிரெடிட் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த கடனை என்ன பண்ணிட்டாங்க? லிப்டன் அண்ட் கோ கிட்டக்க 10,000 கடனை செலுத்திட்டாங்க. ஓகேவா? அப்போது லயபிலிட்டி அக்கௌண்ட் என்ன ஆகிடுது? குறைஞ்சிடுச்சு. இப்போ லயபிலிட்டி அக்கௌண்ட்டு டிக்ரீஸ் ஆச்சுன்னா டெபிட் பண்ணணும். ஓகேவா? லயபிலிட்டி கடன் அதிகமாச்சுன்னா கிரெடிட் பண்ணணும். கடன் குறைஞ்சி இப்போ கடன் அடைச்சிட்டாங்க லிப்டன் அண்ட் கோ கிட்டக்க 7th January. அதனால் கடன் குறைஞ்சிச்சு. அதனால் லிப்டன் அக்கௌண்ட் டெட்டார். டெபிட் பண்ணிட்டோம் லிப்டன் அக்கௌண்ட்டை. எது மூலமாக கடன் அடைக்கிறாங்க? பணம் கொடுத்தாங்களா? இல்லை, செக்கு கொடுத்துருக்காங்க. அப்போது செக்குனாலே என்ன அர்த்தம்? பேங்க்குன்னு அர்த்தம். ஸோ பேங்க் மூலமாக செக்கு மூலமாக அவங்க கடனை அடைச்சிட்டாங்க. அப்போ என்ன ஆகுது? பேங்க் அக்கௌண்ட்னாக்க என்ன அர்த்தம்? கம்ஸ் அண்டர் பேங்க்குனாலே கேஷ்னாலும் பேங்க்குனாலுமே அசட். ஸோ பேங்க்கில் 10,000 பணம் குறைஞ்சிடுச்சு. அப்போ 10,000 பணம் பேங்க்கில் குறைஞ்சதுன்னா அசட்டில் சொத்தோட மதிப்பு 10,000 குறைஞ்சிடுச்சு. அப்போ சொத்தோட மதிப்பு குறைஞ்சதுன்னா அதை கிரெடிட் பண்ணணும். சொத்தோட எதனால் குறைஞ்சிது? பேங்க்கில் பணம் 10,000 குறைஞ்சதுனால சொத்தோட மதிப்பு குறைஞ்சிச்சு. அப்போது பேங்க் அவுட் இஸ் கிரெடிட். ஏன்னா கடன் அடைச்சாங்க. கடன் அடைச்சா லயபிலிட்டி மூலமாக கடன் அடைச்சாங்க.
ஸோ ஜெயசீலிங்கிறவங்க பேங்க்லேருந்து பணம் எடுத்து அவங்க கடன் அடைச்சதுனால பேங்க்கில் அவங்களோட அக்கௌண்ட்டில் 10,000 குறையுது. பேங்க்கில் 10,000 குறைஞ்சதுனால அவங்களோட சொத்துக்களில் 10,000 மதிப்பு குறையுது. அசட்டில் 10,000 மதிப்பு குறையுது. ஸோ எப்போவுமே அசட் அக்கௌண்ட்டு குறைஞ்சதுனாலே கிரெடிட் பண்ணணும் ஆஸ் பர் த ஃபார்மேட். ஸோ எதனால் குறையுது? பேங்க்கில் பணம் குறைஞ்சதுனால. அதனால் பேங்க் அக்கௌண்ட் இஸ் டு பி கிரெடிட்டட். ஓகே, ஸோ த நரேஷன் இஸ் பேமெண்ட் மேட் பை செக். தென் பாட் ஃபர்னிச்சர் பை கேஷ். ஸோ என்னென்ன அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகிருக்கு? ஃபர்ஸ்ட்டு நம்ம அண்டர்லைன் பண்ணிக்கிறோம், ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் அண்டு கேஷ் அக்கௌண்ட். பாட் ஃபர்னிச்சர்னால என்ன? பாட் குட்ஸ்னாக்க பர்ச்சேஸ்ன்னு இருப்பீங்க. ஃபர்னிச்சர்னால் என்ன அர்த்தம்? அசட், சொத்துக்கள். ஃபர்னிச்சர், பிளான்ட் அண்ட் மிஷினரி, லேண்ட் அண்ட் பில்டிங், கம்ப்யூட்டர்ஸ், இதெல்லாமே சொத்துக்கள். ஓகேவா? ஸோ அவங்க பிஸ்னஸுக்கு சம்மந்தப்படாத பொருள் வாங்கினாங்கனாக்க, இப்போ பர்ச்சேஸ்டு குட்ஸ், இப்போது மளிகை கடை நடத்துறதுனால பர்ச்சேஸ்டு 10 bags ஆஃப் ரைஸ், 10 kgs ஆஃப் ரைஸ், டால், அந்த மாதிரி ஆயில், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்ததுன்னா நம்ம குட்ஸ் பர்ச்சேசஸ்ன்னு போடுவோம். அவங்க தொழில் சம்மந்தப்பட்ட பொருள் இல்லாமல் வேறு எது வாங்கினாலும் ஃபர்னிச்சர்ஸ் அண்ட் பில்டிங்ஸ், லேண்ட் அண்ட் பில்டிங்ஸு, பிளான்ட் அண்ட் மிஷினரி, அந்த மாதிரி வாங்கினா அது சொத்துக்கள். ஸோ அவங்க என்ன செய்கிறாங்க? சொத்து வாங்குறாங்க. எது கொடுத்து? பணம் கொடுத்து வாங்குறாங்களா, கடனுக்கு வாங்குறாங்களா? பணம் கொடுத்து சொத்து வாங்குறாங்க. எவ்வளோ ரூபாய்க்கு? 4,000 ரூபாய்க்கு சொத்து வாங்குறாங்க. அப்போ என்ன பண்ணக்கூடாது? நம்ம பர்ச்சேசஸ்ன்னு எழுதக்கூடாது. ஸோ நம்ம என்ன செய்வோம்? பாட் குட்ஸ்னாலே என்ன செஞ்சிடுவோம்? பர்ச்சேசஸ்ன்னு எழுதுவோம். இங்கே பாட் ஃபர்னிச்சர், சொத்து வாங்கினா அந்த சொத்தோட பேரை தான் எழுதணும். ஃபர்னிச்சருன்ற பேரில் சொத்து வாங்குறாங்க. அப்போது என்ன பண்ணணும்? இங்கே என்னென்ன அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகிருக்குன்னு முதல் பார்க்குறோம். ஃபர்னிச்சர் அக்கௌண்ட், கேஷ் அக்கௌண்ட். ஃபர்னிச்சர்னாலும் சொத்துக்கள் தான், கேஷ்னாலும் சொத்துக்கள் தான். ரெண்டுமே அசட். ஃபர்னிச்சர் அண்ட் கேஷ் போத் ஆர் கம்ஸ் அண்டர் அசட் அக்கௌண்ட். ரெண்டுமே சொத்தோட கணக்கு கீழே வந்துடுது. அப்போது சொத்து என்ன ஆகுது? உள்ளே வருது. அப்போது அசட்டோட மதிப்பு, சொத்தோட மதிப்பு என்ன ஆகுது? ஃபர்னிச்சர் வாங்குறதுனால ஃபர்னிச்சர்னால் சொத்து, அசட்டோட மதிப்பு என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. அசட்டோட மதிப்பு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்ம டெபிட் பண்ணணும் அசட்டோட பேர். ஸோ டெபிட் த ரிசீவர். ஸோ ஃபர்னிச்சரை நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம், சொத்து வாங்கியிருக்கிறதுனால. அசட்டோட மதிப்பு உயர்றதுனால டெபிட் பண்ணிட்டோம். கேஷ் வெளியில் போகுது. பணம் கொடுத்து தானே சொத்து வாங்குறாங்க. அப்போ அவங்க கையை விட்டு பணம் போகுது. கேஷுனாலும் சொத்துக்கள் தான். அப்போ என்ன ஆகுது? அசட் அக்கௌண்ட் இங்கே என்ன ஆகுது? குறையுது. அசட் அக்கௌண்ட் குறைஞ்சிதுன்னா கிரெடிட் பண்ணணும். அசட் அக்கௌண்ட் உயர்ந்ததுன்னா டெபிட் பண்ணணும். அசட் அக்கௌண்ட் குறைஞ்சிதுன்னா 4,000 ரூபா மதிப்புள்ள பணம் வெளியில் போய் பணம் கொடுத்து சொத்து வாங்குறதுனால, பணம் கொடுக்கறதுனால சொத்தோட மதிப்பு குறையுது. அதனால் அதை கிரெடிட் பண்ணிட்டோம். டு கேஷ். கேஷ் இஸ் த கிவர். ஸோ கிரெடிட் த கிவர். ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் எட்டார் டு கேஷ் அக்கௌண்ட் 4,000 rupees. நரேஷன் ஃபர்னிச்சர் பாட் ஃபார் கேஷ். பணம் கொடுத்து ஃபர்னிச்சர் வாங்கியிருக்காங்க. அடுத்தது பெய்டு எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் பை கேஷ் 1,000 rupees. ஓகே, ஸோ அவங்க இங்கே என்னென்ன அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகிருக்கு? எலக்ட்ரிசிட்டி சார்ஜ் அண்டு கேஷ் அக்கௌண்ட், 2 அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகிருக்கு. பெய்டு எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ்னாலே என்ன அர்த்தம்? எக்ஸ்பென்சஸ். இபி செலவு தானே பண்ணுறாங்க. கடைக்கு வந்து இப்போ இபி பில் வந்திருக்கு, அது செலவு. ஸோ பெய்டு எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ்னாலே, பெய்டுனாலே எக்ஸ்பென்சஸ். இன்னொன்று மைண்டில் வச்சுக்கோங்க. அப்போ எக்ஸ்பென்சஸ் வந்து அதிகமாகுது. எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட்டு அதிகமாகிறதுனால 1,000 ரூபா செலவு பண்ணியிருக்காங்க. எதனால்? எலக்ட்ரிசிட்டி சார்ஜ் பே பண்ணதுனால. ஓகேவா? எக்ஸ்பென்சஸ், ஆல் தி எக்ஸ்பென்சஸ் இஸ் டு பி டெபிட்டேட். எக்ஸ்பென்சஸ் எப்போ வந்தாலுமே அதை என்ன செஞ்சிடணும்? டெபிட் பண்ணிடணும். 1,000 ரூபா. ஸோ கேஷ் கொடுத்து எலக்ட்ரிசிட்டி சார்ஜை பே பண்ணியிருக்காங்க. எப்படி எலக்ட்ரிசிட்டி சார்ஜ் பே பண்ணாங்க? த்ரூ கேஷ், பை கேஷ். ஓகேவா? ஸோ கேஷ் என்ன ஆயிடுது? 1,000 ரூபா பணம் வெளியில் போயிருக்கு. எதனால்? எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் பே பண்ணதுனால. அப்போ என்ன ஆகுது? 1,000 ரூபா பணம் வெளியில் போகிறதுனால அசட்டு, சொத்துக்களோட மதிப்பு 1,000 ரூபா, சொத்தில் 1,000 ரூபா மதிப்பு குறைஞ்சிடுச்சு. ஓகேவா? அசட் அக்கௌண்ட் டிக்ரீசஸ்னாலே கிரெடிட் பண்ணியிருக்கணும். எதனால்? கேஷ் வெளில போனதுனால. ஸோ கேஷ் அக்கௌண்ட் இஸ் டு பி கிரெடிட்டட். கேஷ் இஸ் த கிவர். ஸோ கிரெடிட் த கிவர், டெபிட் த ரிசீவர். எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் தான் ரிசீவர். ஓகேவா? ஸோ இந்த நரேஷன் இஸ் எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் பெய்டு. நெக்ஸ்ட், பேங்க் பெய்டு இன்சூரன்ஸ் ப்ரீமியம் ஆஸ் பர் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் 300 rupees. ஸோ இவங்க ஜெயசீலி என்ன செஞ்சிடுறாங்க? பேங்க்கில் போய் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்றாங்க, எனக்கு இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கட்டியிருக்காங்க. ஏன்னா கடை நடத்துகிறாங்க இல்லையா? மளிகை கடை நடத்தும் போதே ஏதாவது தெஃப்ட் வரலாம், திருடு போகலாம், லாஸ் ஏற்படலாம், இல்லைனாக்கா ஏதாவது ஃபயர், ஏதாவது அசம்பாவிதம் நடக்கலாம். அதனால் இன்சூரன்ஸ் பண்ணியிருக்காங்க.
ஓகேவா, கடை பேரில். அப்போது மளிகை கடை பேரில் இன்சூரன்ஸ் பண்ணதுனால பேங்க்கில் என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் ஆட்டோ டெபிட் பண்ணிவிடுங்கன்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாங்க. அப்போது மந்த்லி வைஸோ இயர்லி வைஸோ குவார்ட்டர்லி, ஆஃபர்லி, இயர்லின்னு அந்த மாதிரி இன்சூரன்ஸ் ப்ரீமியம் இருக்குது. ஓகேவா, அந்த ஆஸ் பர் த ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் பேங்க் என்ன செய்யும், ஜெயஸ்ரீ ஒரு தடவை இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாலே ஆட்டோ டெபிட் பண்ணிவிடும் இன்சூரன்ஸ் ப்ரீமியம். ஓகேவா, ஸோ அப்போ என்ன ஆகுது, என்னென்ன அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகுதுன்னு நம்ம பார்க்கணும். பேங்க் அக்கௌண்ட் அண்ட் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட். ஸோ பெய்டு இன்சூரன்ஸ் ப்ரீமியம்னாலே எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்லியிருக்கோம். ஸோ பே பண்ணியிருக்காங்க. ஓகேவா, அப்போது எக்ஸ்பென்சஸ், இன்சூரன்ஸ் ப்ரீமியம் எக்ஸ்பென்சஸ் ஆல் த. ஸோ 300 ரூபாய் எக்ஸ்பென்சஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, செலவு ஆகிருக்கு, 300 ரூபாய்க்கு செலவு ஆகிருக்கு. அப்போது என்ன ஆகுது, 300 ரூபா செலவு ஆனதுனால ஆல் த எக்ஸ்பென்சஸ் இஸ் டு பி டெபிட்டட். இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கட்டினதுனால பணம் செலவாயிருக்கு, அதனால் அதை டெபிட் பண்ணுறோம். எதன் மூலமாக பணம் கட்டுறாங்க இன்சூரன்ஸுக்கு, பேங்க் மூலமாக பணம் போகுது. ஸோ பேங்க்கில் பணம் குறையுது. பேங்க்குனாலே கேஷுனாலும் பேங்க்குனாலும் அசட் அக்கௌண்ட். ஸோ பேங்க்கில் பணம் எடுத்து இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கட்டினதுனால சொத்துக்களோட மதிப்பு குறையுது, அசட்டோட மதிப்பு 300 ரூபா அசட்டில் குறையுது. எதனால், பேங்க்லேருந்து பணம் அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து பணம் எடுத்து இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கட்டினதுனால குறையுது. அப்போது என்ன ஆகுது, பேங்க் அக்கௌண்ட் இஸ் டு பி கிரெடிட்டட். ஓகேவா, எப்பப்போ சொத்துக்கள் மதிப்பு குறையுதோ கிரெடிட் பண்ணணும், சொத்துக்கள் மதிப்பு உயர்ந்ததுன்னா டெபிட் பண்ணணும். ஸோ நரேஷன் இஸ் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பெய்டு. டு யூ ஹாவ் ஏதாவது டவுட் இருந்ததுனாக்கா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, டேக் கேர்.